ஜெயலலிதா பேசுறதுல எப்படி இருக்கும்? ஆக்டிங் மட்டும்தான் நான் பண்ணிருக்கேன், அவங்களாவே இல்லை, நான் கிடையாது. நீ வாய்க்கு வச்சு இடிச்சிடாதீங்க. கேட்குங்கள? வேற என்ன கேட்கணும்? இப்போ இது வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம். எனக்குன்னு கேரக்டர் வந்து ஜெயலலிதா அம்மா கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டுருக்காங்க, அவங்க நடிக்க வரல, நடிக்க வராதனால என்ன வந்து கேட்டாங்க. ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். ஜஸ்ட் இது ஒரு நடிப்பு தான், இது ஒரு நடிப்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து நடிச்சேன். அந்த ரவுடி மாதிரி கேரக்டர் டேரக்டர் சொல்றாங்க, போல்டான ஒரு லேடி பண்ற கேரக்டர், போல்டான கேரக்டர் தான் காமெடி கலந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டர். ஆமாங்க, யூடியூப்ல சமீபத்தில் வீடியோ கம்மியா இருக்கு, ஒரு சில வீடியோ கம்மியா இருக்கு. ஸோ முழுமையா மூவி கண்டிப்பா நான் வந்திருக்கதே சினிமாவில் நடிக்கிறதுக்காக தான். அதனால நான் வந்து ஒரு சினிமாவுக்காக நான் என்னோட இது 1000 பேர் 1000 இதுகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் இன்னொரு படத்துக்கு தான் நான் போகணும். மக்கள் இவ்வளோ பெரிய மேடையிலேயே சில பேர் எப்படி சொல்றாங்க, இவங்க தான் மேடையில் நிற்கலாமா அப்படின்னு ஒரு காரணத்துக்கு தான் வந்து எல்லாரும் ஒன்று பேசுறாங்க. அதுக்காக எப்படி பாக்குறீங்க காசு? உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு, இந்த மாதிரி இவங்களா மேடை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களா மேடை இல்லைன்னா இவங்க பேசுனவனா கீழே தான் இருக்கணும், சரியா? அனுபவசாலி தான் மேலே இருக்கணும், அடி வாங்கினவன் தான் மேலே இருப்பான். வடிவேலு அடி வாங்குவான், அவர் தான் வந்து மேலே இருப்பார். அது மாதிரி கோவிலா அடி வாங்குவாங்க, அவர் தான் மேலே இருப்பாங்க. அதனால நிறைய கல்லுகள் வந்து தூக்கி எறியப்படுவாங்க. கல் பண்ணான ஒரு பொருள் மாங்காய் என்ன நமக்கு வந்து தேவைப்படுது, சரிங்களா? மாம்பழம் அப்படிங்கிறது நம்ம இங்கே கல் தூக்கி போட்டால் அது கீழே விழும் அப்படிங்கிறதுனால எனக்கு வாய்ப்பு வச்சுறாங்க. அதனால அது ஒரு தேவையான பொருள், சரியா? அதனால நான் வந்து சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு ஆள். அதனால நீ எத்தனை கல்லை விட்டு நீ எரிஞ்சாலும் நான் வந்து வந்துட்டு தான் இருக்கேன். நான் ஒரு தேவையாக இருக்கு, சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு ஆளாக தான் நான் இருக்கேன். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருந்தேன், அதை பற்றி எனக்கு தேவையில்லை. நான் டைரக்டர் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சில் பேசினேன், டைரக்டர் சொன்ன மாதிரி படத்தை அரைச்சி மூவியில் நான் நடித்தேன், அவ்வளோதான். எனக்கு தேவை நான் ஒரு நடிகை, நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஆகணும். எனக்கு ஆக்ட் பண்ண பிடிக்கும், காமெடியாக பிடிக்கும், அண்ணி கேரக்டர், அம்மா கேரக்டர், எனி கேரக்டர், ஓகேவா? எனி கேரக்டர் எனக்கு வந்து ஆக்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து தலைவலி, அதனால நான் வந்து ப்ரெஷரில் இருக்கேன். அதுதான் மேடையில் நான் என்ன ஃபீல் பண்ணேன், என்ன யாராவது என்ன பண்ண ஃபோட்டோ ஏதாவது எடுத்தாங்களா? ஃபீல் இல்லை நமக்கு, நம்ம ஒரு ஃபீல் தானே. ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஃபீலிங் ஒன்று இருக்காது. இவ்வளோ வருஷமா வந்து இல்லை யாரும் இல்லை நம்ம சொன்னால் நம்ம மரியாதையாக இருந்தது மரியாதையா. இதோட நான் 3 ஆடியோ வச்சுக்கணும் இல்லை, சரிங்களா? சில பொறாமை கணக்கள் இல்லை பத்தியா? இந்த உலகத்தில் வந்து பொறாமை பிடிச்சவங்க மட்டும்தான் கீழே இருக்க முடியும், சரிங்களா? பொறாமை போட்டு கீழே சாதனா வீடு கட்டிட்டா, சாதனா கார் வாங்கிட்டா, சாதனா ஸ்டேஜ் ஏறிட்டா, சாதனா பண்றானா? ஏன் பண்றாங்க? நான் எல்லாமே நன்மை தான், நல்லது தான் பண்ணிருக்கேன். நீ திட்டா நான் திட்ட போறேன், நீ சொன்னா நான் சொல்ல போறேன். கேஸ்லாம் இந்த 1996ல போனதெல்லாம் இங்க பேசக்கூடாது. இங்க என்ன கேஸ் நீ பாத்தியா?
இல்லக்கா நீங்க சொன்னீங்களா நீங்க பாத்தீங்களா எத்தனாவது வருஷத்துக்கு எடுத்து வந்து நீங்க வந்து இல்லக்கா சொல்லுங்க. நியூஸ்ல எல்லா பிரச்சனையும் ஓவரா இதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த இஷ்யூஸும் கிடையாது. எனக்கு நான் நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. இதுதான் ஆமா என்னோட ஜேர்னியை நான் தொடங்கிட்டே தான் இருக்கேன். விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்காக்கா? விஜய் நம்ம நாளைக்கு வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் திட்டம் இது பண்றாங்க. என்ன திட்டம் ஒரு கேள்வி கேட்கலாமா? +2 மாணவர்களுக்கு இருக்கா? +2 மாணவர்களுக்கு தான் என்ன திட்டம்? இல்லக்கா நான் ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை வழங்குறாங்கக்கா. விஜய் கட்சியில் எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? விஜய் நலத்திட்ட கட்சியில வந்து +2 மாணவர்களுக்காக நலத்திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதாவது விஜய் வந்து கட்சியில் எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். அவர் இருக்கலாம்ப்பா, ஆரம்பம் தானே, எல்லாத்துக்கும் உதவி பண்ணட்டும். நான் வந்து விஜயோட ஃபேன் தான், அதனால வந்து விஜய் வந்து எல்லாத்துக்கும் சொல், எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிட்டும். அரசியலை பற்றி முழுசா அவர் அந்த அண்ணன் வந்து முழுசா இறங்கட்டும், சரிங்களா? அரசியலை பற்றி அவர் முழுசா அந்த அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அனுபவம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த இறங்கட்டும், நாங்க எல்லாரும் ஜெயிக்க வைக்கிறோம். ஒரு கேள்வி அந்த சூர்யா சொல்றாங்க, அவங்க வந்து உங்களை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க யூடியூப்ல. அதை நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? அதை பத்தி எனக்கு வந்து நான் பொருட்படுத்த மாட்டேன். ஏன்னா பொறாமை போட்டி இருக்கலாம். சாரி, அதை வந்து அது ஒரு கலிசடை. அந்த கலிசடை பத்தி இங்க பேசுறதுனால இங்க வந்து சினிமாவுக்காக நான் வந்திருக்கேன். சில பேர் வந்து அதான் பொறாமை சொல்றீங்களே, பொறாமை பண்றவங்க பொறாமைப்படுத்திக்கிட்டே இருங்க. என்னோட வேலை, என்னோட குடும்பங்கள், என்னோட ஜேர்னி என்னவோ அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருப்பேன். அதனால அவங்களால பற்றி பேசுறது, நீ கேள்வியெல்லாம் யாரும் கேட்காதுங்க. எனக்கு அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதெல்லாம் நேராக டீல் பண்ணிக்கிறேன். மீடியாலலாம் எனக்கு வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஆங்கிரியா இருக்கேன் இப்போ டிஸ்டைல். வீடு கட்டுறதுல எப்படி இது பண்றீங்க? பழைய வீட்ல இருந்தீங்க இப்போ? ஆமா, பழைய வீட்டில் இருந்தேன், லோன் போட்டிருக்கேன், நகை அடகு வச்சிருக்கேன். அதனால இப்போ ஒரு 15 lakhs நான் கடன் பட்டு தான் நான் வந்து வீடு கட்டியிருக்கேன், சரிங்களா? அது வீடு கட்டியிருக்கேன். கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ் கார். வீடு கடன்ல கட்டியிருக்கேன், கார் செகண்ட்ஸ்ல வாங்கியிருக்கேன். இது ஒரு தனியான ஒரு பெண்மணி, ஒரு மெச்சூரான ஒரு பெண்மணி யாரும் கட்டக்கூடாதா? சோசியல் மீடியால இருக்கவங்க வீடு கட்ட, சோசியல் மீடியா யாருப்பா? சோசியல் மீடியால இருக்கவங்க யாரும் வீடு வாசல் தோட்டம் துறவு கார் வாங்கலாம் வாழ்ந்ததே கிடையாதா? நான் ஒரு ஆள் கட்டினதுக்காக இவ்வளவு பேர் கேள்வி கேட்குறீங்க மீடியால. யூடியூப்ல இருந்து பாருங்க. யூடியூப்ல வர யூடியூப்ல எவ்வளவு காசு வரும்? யூடியூப்ல சமீபத்துல சொன்னாங்களா? யூடியூப்ல நான் மயிர் காசு வச்சிருக்கு. ஏன்னா நாங்க விவசாயம் பண்ணிட்டு சொல்றோம். சாரி மீடியா அவர்களே கோச்சுக்க வேணாம். நாங்க எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ற நாங்க ஏன் வந்து நாங்க வீடு கட்ட கூடாதா? நாங்களாம் ஏழை. இந்த நான் சொல்றேன் கிடையாது, வெளிநாட்டுலலாம் அவங்க பணக்கார, ஒருத்தர் பணக்காரர் இருந்தால் எல்லாருமே பணக்காரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல புரிய கட்டுறவங்க எல்லாரும் போட்டி பொறாமை நிறைஞ்ச நாடு, ஊர் இது, மாநிலம் இது. எவ்வளோ ஒரு பொறாமை போட்டி. என்ன நாங்களும் கட்டக்கூடாது? நான் மயிரை பிடிக்கிட்டா இருந்தேன், நான் சும்மா பிச்சை இருந்த பிறந்ததுல இருந்து நாங்களாம் சேர்த்து வைக்க மாட்டோமா? இப்ப நீ வாயை மூடிக்கிட்டே இருக்க, ஏங்க நீங்க வாயை மூடிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி ஒரு மூடு கட்டுனீங்க அப்படின்னு கேட்டா அவங்க கோவமா வராதா? கை வலிக்க கேமரா பிடிக்கிறே இல்லையா? கேமரா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க? அதை வயிற்று கட்டி வாயை கட்டி நீங்க சேர்த்து வைப்பீங்கல்ல? இதெல்லாம் கேள்வி கேட்கிறேன். சரிங்க, காத்துக்கு எப்போ சினிமாக்கு வந்தா உங்களை பேசுறாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்போ வந்தாலும் விட்டு எப்பயும் உங்களை இழுத்து ஒரு கான்ட்ரவர்சி பேசிட்டு போயிடுறாங்க. என்ன கான்ட்ரவர்சி பேசுறான்? நீங்க வீடியோ பாருங்க, வீடியோ பாருங்க. ஆடி வச்சு விட்டாலும் உங்களோட பேரை இழுக்காம வாய்ஸ் கொடுக்கறதே இல்லை. என் பேரை இழுத்தாதான் அங்க ஓடும். என் பேர்ல இருக்கா நான் அவனை வந்து பேசுறது தான் நான் விரும்புறேன். இல்ல இது உங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு உங்களை எப்போ பார்த்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. இங்க வராம அடிக்கிறீங்க. நடிகர் அதனால வருவான் இல்லையா? அதான் அவங்க என்ன சொல்லி அவன் படம் நடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பயமா இருக்கப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்க, திறமையா இருக்கவங்க அவங்க பாதையில கரெக்டா அவங்க ஜேர்னியை கண்டு போனாங்க அப்படின்னா என் மனசில் போட்டி பொறாமைகள் எதுவும் கிடையவே கிடையாது. அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அதனால காத்துக்கருப்பு கலைக்கு கூட நான் வாழ்த்துக்கள் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்படியே கரெக்டா ஸ்ட்ரைட்டா உன்னோட லைஃப் என்னவோ அதை பார்த்துட்டு நீ கண்டிப்பா நல்லபடியா வளரணுங்கிற என் மனசார வாழ்த்துக்கிறேன். இப்போ நீ வந்து பிராங்க் பண்றீங்களா? எல்லாருமே கட்டார ஆரஞ்சு மிட்டாய் எல்லாமே வந்து உங்களை இது பண்றீங்களா? அது எப்படி அது இது பண்றீங்க? வச்சு கலாய்க்கிறாங்க. என்ன வச்சுதான் கலாய்ப்பாங்க.
இல்ல, அது use நேச்சுரல் எவ்வளவு பாடி போடுறீங்க? என்னோட நேச்சுரான ஒரு அது என்ன வாய்ஸை வர வச்சு என்னை வந்து அப்படி இல்ல ஓட விரட்டுறீங்க அவங்க தப்பா பேசினா ஓடதான் தம்பி வரட்டுவா. நீயே வந்து கிரிமினலா பேசினா நான் இப்படி பேசுவேன் நான். பொது மேடையில எப்படியோ இல்ல இவங்கலாம் ஓரமா ஒதுங்கி வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல, இதுல எப்படி பேசணும்னா அப்படி பேசுறீங்க. நான் ரொம்ப எனக்கு கொஞ்சம் தலைவலி எனக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் மேடையில எனக்கு ரொம்ப நன்றி. நீங்களாம் வந்து எனக்கு இந்த மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாமே பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏன் வந்து ஹை பீச்ல பேசுறேன், என்னால வந்து ஏன் வந்து ஓவரால் ஓப்பன் தாட்ல பேசுறேன் அப்படின்னா நான் நல்லது மட்டும்தான் நான் பண்ணிருக்கேன். நான் உண்மையா இருந்திருக்கேன். அதனால உங்கள்கிட்ட நான் பிராங்கா தான் பேசுறேன். எனக்கு நடிச்சு பேச தெரியவே தெரியாது. ஸோ என்னை எப்போதும் மக்கள் வந்து ஆதரவு கொடுங்க, ஆதரவோட இருங்க. அரம்சை படம் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த படத்துல கண்டிப்பா இந்த ஜெயலலிதா அம்மா மேட்ரு அந்த கேரக்டரே வந்து ஒரு பிரபலமாக தான் இருக்க போது. கண்டிப்பா நீங்க வந்து அதை பார்த்து பாருங்க. அரம்சை